தினத்தந்தியில் வந்து கருத்து திணிப்பு அல்லது ஒரு பிரச்சார தொனி அப்படின்றத நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சார தொனி ஒன்று இருக்கும். தினத்தந்தியில் பிரச்சார தொனி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி பிரச்சார தொனி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வந்து எல்லாருக்குமே அவங்களுடைய நியூஸ் பேப்பரில் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது சிறிய சிறிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கான ஸ்பேஸையும் அவங்க அதில் கொடுப்பாங்க. அவங்களுடைய தலையங்கங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட தெரியும். தலையங்கங்கள் வந்து பெரும்பாலும் அரசியல் தலையங்கங்களாக இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுபொருளாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அவங்க தலையங்கத்திலையும் எழுதுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் நம்ம கற்றுக்க வேண்டியது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட்ஸோடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய பிஸ்னஸோட பிஸ்னஸ் பண்ணலாம், 2 காம்படிட்டிவ் பிஸ்னஸ்க்கு ஒரே ஒரு நீங்களே வந்து சர்வீஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது அந்த பவர் மேனேஜ் பண்ணுறது, அதாவது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு கிடச்சிட்டாங்க அப்படின்னா நியூ கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு ஓல்டு கிளைண்ட்டை வந்து சரியாக கவனிக்காமல் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கூட பவர் டைனமிக்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும்பொழுது நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.